படத்தினுடைய அடுத்த மைனஸ், அதுவும் இயக்குனர் தனுஷ் அவர்கள் தான். இந்த திரைப்படத்தில் வருகிற எல்லா கதாபாத்திரங்களையும் கிட்டத்தட்ட சரியாகவே அவர் எழுதி இருக்கிறார். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குமான கேரக்டர்ஸ் டெஃபினேஷன் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் சரியாக பர்ஃபெக்டாகவே இருக்கிறது. ஆனால் இவருடைய கதாபாத்திரம், அந்த நாயகன் கதாபாத்திரம், முருகன் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அது சரியாக எழுதப்படவில்லையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த கதாபாத்திரம் படம் முழுக்க ஒரு குழப்பமான மனநிலையிலே இருக்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இவன் நல்லவனா, இவனுக்கு தேவையானது மட்டும்தான் செய்கிற ஒரு சுயநலக்காரனா, ஏன் இவன் இந்த நேரத்தில் இப்படியான ஒரு முடிவு எடுக்கிறான், இவனுடைய முடிவு மற்றவர்களுக்கு எப்படியான விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும் அதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிறானா, ஏன் இவன் வன்முறை வேண்டான்னு ஒரு கட்டத்தில் முடிவு எடுக்கிறான், திடீர்னு எதற்காக வன்முறையை திரும்பவும் கையில் எடுக்கிறான் அப்படின்னு படம் நெடுக ஏகப்பட்ட குழப்பங்களோடு முருகன் என்கிற அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்டிருப்பது படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ். முருகன் என்கிற கதாபாத்திரம் ஏதோ ஒரு கதாபாத்திரமாக இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லை. முருகன்கிற கதாபாத்திரம் தான் படத்தினுடைய நாயகனாக இருக்கிற பட்சத்தில் அந்த பாத்திரத்தை சரியாக எழுதாமல் சற்று குழப்பத்தோடு எழுதியிருப்பது படத்திற்கு நிச்சயமாக ஒரு மைனஸாக மாறி படத்தை ஒரு படி மக்கள் மனசிலிருந்து கீழே இறக்குது.